இன்னொரு பக்கம் தங்களிடத்தில் இருந்ததான வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று எப்படி அநேக காரியங்களை இந்த நாளிலே உலகம் முழுவதிலும் நேரம் தான் தாமதமாகவே தவிர மற்றபடி இந்த நாளில் உலகம் எங்கும் என்ன பண்ணப்பட்டிருக்க இவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியதான ஒரு காரியம் என்னன்னு சொல்லும்போது, அவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது, இவர் தாவீதினுடைய குமாரன், தாவீதினுடைய குமாரன், தாவீதினுடைய ராஜ்யம். அப்ப அந்த குமாரனும் கிடையாது, ராஜ்யமும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கிறது என்று பார்க்கிறதான வேளையில கிமு 586 என்ன பண்ண தாவீதினுடைய ராஜ்யம், தாவீதினுடைய சந்ததி அழிகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன, தாவீதுக்கு வந்ததான பிள்ளைங்க மற்றவங்க எல்லாமே அந்த சந்ததியை பார்க்கிறோம், என்ன அழித்து போனதான ஒரு காரியம். அப்புறம் இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது அதே ஆண்டுல கிமு 586 என்ன பண்ணாங்க, பாபிலோனர் வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரவேலை அழிச்சாங்க. சிறைகளாக பிடித்துக் கொண்டு போகப்பட்டவங்க, அவனுடைய நிலை முற்றிலும் எப்படியாக மாற்றப்பட்டதான ஒரு சூழ்நிலை வேதாகமத்திலே பார்க்கிற வேண்டும். அந்த ஒளி தேவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளி, அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளின்னு பார்த்தோம், ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அப்ப ஒரு கூட்ட ஜனம் எங்க இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டு இருந்தது, மரண இருளின் திசையிலே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே இருளின் வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வெளிச்சத்தை காணக்கூடாதபடிக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்திருக்குது. மீகா தீர்க்க தரிசன புத்தகத்திலே தெளிவாக பார்க்கிறோம். என்ன வேதம் சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்ததிலும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கு எப்படியா இருப்பாரா, ராஜாவாய் இருப்பார். ஹல்லேலூயா. கிமு ஆண்டவருடைய, அதாவது பிறப்பதற்கு முன்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன, 586 எருசலேம் என்ன பண்ணப்பட்டது, அழிக்கப்பட்டதான ஒன்று. ஹல்லேலூயா. ராஜாக்கள் கிடையாது. ஆண்டவர் குறித்ததான இந்த தாவீதின் வம்சத்திலே வந்ததான ராஜாக்கள் எல்லாமே அழிந்து போனாங்க. ஆனா வந்து வேதம் சொல்லுகிறபடி மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறதான வேளையிலே அங்கே அழகாக சொல்லப்பட்டதான இன்னொரு காரியம் பாருங்க. ஏன்னா எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. அங்கே அதுதான் சொல்லுது பாருங்க, இதோ உன் ராஜா என்னவா, சாந்த குணமுள்ளவராய், என்னவா அழகாக இங்க எழுதப்பட்டதான காரியம், என்னவா அழகாக சொல்லப்பட்டதான ஒன்று. வாசிங்க மறுபடியும். கழுதையின் மேலும், கழுத குட்டியாக மரியின் மேலும் உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று பாருங்க. என்னவா, இது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதா, நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறதான காரியம். அப்ப இவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று பார்க்கிறதான வேளையில செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கும் போது 3:15 அழகாக சொல்லப்பட்டதான இன்னொரு காரியம் கூட அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி, என்ன சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேமில் இருந்ததான இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. உன் அக்கிரமங்களை வாசிங்க. உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார்.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதாகமத்திலே தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே பாருங்க, அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. சீயோன் குமாரத்தியே, வேதம் சொல்லுகிறது, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலர் ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்குவது, உன்னுடைய ஆக்கினை, உன்னுடைய சத்துருக்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன் குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறுகிறது? இவர்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அடிமையின் சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறதை வேதாகம வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மிக அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன? மந்தையின் துருகமே, 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க என்னவா, 7ஆம் வசனம், நொண்டியானவளை மீதி ஜனமாகவும் எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டதான மீதியான ஜனங்கள், விடுபட்டதான ஜனங்கள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதான ஜனங்கள், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? விடுதலையாக்க வேண்டும். எப்போ ஒரு மனுஷன் இருளிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையில என்றைக்கு நாம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை இருக்குமோ, அப்படிப்பட்ட வாஞ்சை தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். காரணம் என்ன? அவங்களுடைய நிலை முற்றிலும் மாறி போய் அடிமையான ஒரு சூழ்நிலையில மீதியான ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? இங்கே விட்டுட்டு போனாங்க. இந்த 2 ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் போது விட்டுட்டு போனவங்க யாருன்னு சொன்னா நொண்டி ஆனவங்களுக்கு ஈங்கலாக அங்கு சொல்லப்பட்டதான காரியம். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நொண்டியானவர், மீதியானவர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்ட வண்ணமாய் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் சொன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன? மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தியின் அரணே. ஹல்லேலூயா. அந்த அரண் யாரு? முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்திலே வரும். ஹல்லேலூயா. இந்த ராஜரீகத்தையும் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில இருக்கிறதான அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்பொழுது ஆண்டவர் வரப்போகிறார்? ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் வரப்போகிறார்? இந்த எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் என்ன இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது என்ன? இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசியினாலே என்ன பண்ணப்பட்டது? சொல்லப்பட்டதான காரியங்கள் நிறைவேறும்படி இப்படியாக நடந்தது என்பதை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா அதே அதிகாரத்துல 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறதான வேளையில அந்த நகரத்தார் யாவரும் என்ன பண்ணாங்களா? ஆச்சரியப்பட்டு இவர் யார், அவர் யார் என்று என்ன பண்றாங்க? விசாரிக்கிற. இதுக்கு முன்ன பார்க்கல. ஹல்லேலூயா. ஒரு யார் ஒரு புதுசா இருக்குது, கழுது மேல ஏறி வர்றாரு, எல்லாம் ஒரு கூட்டம் பின்னாலே ஓசனா ஓசனான்னு சொல்லிக்கிட்டு வராங்களே, இவர் யாருன்னு தெரியாத ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு என்ன அடுத்த வசனம் என்ன பதில் பாருங்க. அதற்கு ஜனங்கள் ஆண்டவரை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை தேவன் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ராஜான்னு சொன்னாங்களா? இல்ல, யாரும் சொல்லல. ஆனா வேதம் சொல்லுகிறதான காரியம் இவர்தான் என்ன? இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா இவர். ஆனா அந்த ஜனங்கள் யார் இவன் கேட்கிறதான வேளையில அதற்கு மறுமொழியாக ஓரளவு அறிந்ததான ஜனங்கள் சொல்றாங்க, இவர் யாரு? ஹல்லேலூயா. இவர் ஒரு தீர்க்க தரிசி. அது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் எப்படியாக சொல்லுவான்? மோசே சொல்லுகிறதான வேளையில உங்களுக்குள்ளே தேவன் ஒரு தீர்க்க தரிசி என்ன பண்ணுவாரா? எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசி ஆண்டவர் எழும்ப பண்ணுவார்.
உங்களுக்குள்ளே உங்கள் சகோதரருக்குள்ளே ஒருவரை எழும்ப பண்ணுவா. அது எப்போது தெரியாது, அது என்னைக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அது என்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை மாறும்னு தெரியாது. அந்த தெரியாத சூழ்நிலையிலே அடிமைத்தனத்துக்கு உட்பட்டதான ஜனங்கள் ஒரு பக்கம், மீதியாய் விடப்பட்டதான ஜனங்கள் ஒரு பக்கம். இப்படியாக அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னா, துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் நெருக்கங்களிலும் வாழ்ந்து கொண்டு இருந்ததான ஒரு காலம் அது. ஹல்லேலூயா. அப்போ இருந்ததான ராஜாக்களுடைய நிலை வேற. தேவனால ஏற்படுத்தப்பட்டதான ராஜா, முதலாவது ராஜா இஸ்ரவேலுக்கு யாரு? சவுல். சவுலினால எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் போனது. அதுக்கு அடுத்த வந்ததான ராஜா யாரு? தாவீது. தாவீதுடைய சந்ததி சிங்காசனம் ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லும் போது அவன் சொன்னார் என்ன? அவருடைய கற்பனைகளின்படி கட்டளையின்படி செய்ய என்றைக்கு தவறுகிறார்களோ அன்றைக்கு தாவீதுடைய சிங்காசனத்தையும் அவர்கள் இழந்து போவார்கள் என்று தேவன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறதான அந்த சூழ்நிலையில வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ராஜாக்கள் எழுப்பினார்கள். அதற்கு முன்பதாக ஆசாரியர்கள் என்ன நியாயம் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். சாமுவேல் நியாயம் விசாரிக்கிறவனாக அல்ல தீர்க்க தரிசியாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய காலத்திலே தேவன் என்ன பண்ணார்? ஒரு ராஜாவை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ராஜாக்களினாலே எந்த விதமான ஒரு நன்மையை பெற்றுக் கொண்டான்னு சொன்னீங்கன்னா இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான காரியத்தை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக ஒரு நீதி உள்ள ஒரு ராஜா யாருமே கிடையாது. நியாயம் செய்கிற ராஜா எவனுமே கிடையாது. ஞானத்திலே சிறந்து விளங்கினதான சாலமோன் ராஜா, அவன் பெயர் பெற்று இருந்தாலும் கூட ஹல்லேலூயா, அவனும் அந்த லிஸ்ட்ல வரல பாருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாட்கள் வரும். யாருக்கு? இந்த சூழ்நிலையிலே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதான அந்த ஜனங்களுக்கு நாட்கள் வரும் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டது, எழுதப்பட்டதான ஒரு காரியம். ஏனவா இதோ நாட்கள் வரும் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாய் இருந்து எப்படிப்பட்டவராய் இருப்பாரா? ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன? அவர் நாட்களிலே ஹல்லேலூயா நாட்கள் வரும் என்று எழுதப்பட்டதான அந்த அவருடைய நாட்களிலே யூதா எப்படிப்படும்? ரட்சிக்கப்படும். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அடுத்த காரியம் பாருங்க, அவருக்கு இடம் நாமம், நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ராஜாவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறதான இந்த ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, அங்கே ஒரு ராஜாக்கள் அரசாங்கம் இல்லைன்னு சொல்லல. ரோம பேரரசு ஒரு மோசமான ஒரு ராஜ்யம். ஹல்லேலூயா. அவர்களால் தான் என்ன பண்ணப்பட்டது? தேவாலயம் இடிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டதான சூழ்நிலை, எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டதான ஒரு காரியம். இப்ப இவங்க எல்லாமே ஒரு பகுதி பாபிலோனு கொண்டு போகப்பட்டதான ஜனம், துன்பத்திலும் வேதனையிலும் நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறதான ஒரு கூட்டம். மீதியான கூட்டமும் அப்படிதான் இருக்குது எருசலேமில். ஹல்லேலூயா. ஒரு சுகம் கிடையாது, ஒரு சமாதானம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் வேதனையும் இப்படிப்பட்டதான கண்ணீரும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதான அந்த மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததான ஒரு காலம் அது. ஹல்லேலூயா. அதான் எரேமியா தீர்க்க சொல்ல என்ன? இதோ நாட்கள் வரும். காத்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நாட்கள் வரும். அதுக்கு முன்பதாக நீதியா எவனா அரசாங்கானா? கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அரசனுடைய நாட்களையும் வருஷங்களையும் கணக்கிட்டு பார்க்கும் போது ஏதோ ஒரு சிலர் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு செவ்வையான பாதையில நடந்தாங்க என்று பார்க்கிறோம்.
ஆனால் வேதாகமம் தெளிவா சொல்லுகிறதான காரியம் என்ன? இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? முந்தி அதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நீ பார்த்தே இருக்க முடியாது. ஒரு ராஜாவை நீ பார்த்திருக்கவே முடியாது. இந்த ராஜா எப்படி அரசாளுவார் என்று பார்க்கிறதான வேளையில வேதம் சொல்லுகிறது, நீதி உள்ள ஒரு ராஜா. ஹல்லேலூயா. எந்த தாவீதினுடைய சந்ததி அழிந்ததோ, அழிந்து போனது என்று எழுதப்பட்டதோ, ஆனா அதே சந்ததியிலே இயேசுவை வாக்குத்தத்தத்தின்படி தேவன் எழுப்புகிறதை பார்க்கிறோம். இது ஒரு புதிய ஒரு ஆரம்பம். ஹல்லேலூயா. முடிந்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு ஆரம்பத்தை இங்க நாம் பார்க்கிறோம். அந்த ஆரம்பம் என்ன? மீண்டும் அந்த ஆரம்பமானது துளிர் விடுகிறதை பார்க்கிறோம். காஞ்சி போச்சு நீ ஒருவேளை நினைக்கலாம், இந்த மரம் எதுக்கும் உதவாதுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனால் உடன்படிக்கை பெட்டியிலே இருந்ததான ஆரோனுடைய கோல் என்ன பண்ணுச்சு? ஹல்லேலூயா. அந்த கோலானது துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பார்வைக்கு காஞ்சு போய் இருக்கலாம், மனுஷனுடைய பார்வைக்கு அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம தேசம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை கூட நின்று அவருடைய வார்த்தை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய ஆலோசனை. ஹல்லேலூயா. அவருடைய திட்டமும் தீர்மானமும் அநேக காரியங்களிலே மறைக்கப்பட்டு இருந்தாலும் கூட தீர்க்கதரிசிகள் மூலமாக அது வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா ஒருவர் வருவார், அந்த மேசியா வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அந்த மேசியா வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். அந்த மேசியா வந்தா எனக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். இது எல்லாமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது என்றுதான் அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அது முந்தின நடக்க எப்படி அழுகையும் வேதனையும் கண்ணீரும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு. ஆனா அவர் எதிர்நோக்கி இருக்கிறதான காரியம் என்ன? அதுதான் இங்க எரேமியா எழுதுகிறான். என்ன? அவர் நாட்களில், அந்த நாட்களுக்காக தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. இவர் யாரு? தீர்க்கதரிசின்னா தெரியும், ஆனா இவர் யாரு? மேசியான அவங்களுக்கு தெரியல. இவர் யாரு? ஹல்லேலூயா. வர போகிறதான ராஜ்யத்தினுடைய தலைவர் இவர்தான் ராஜான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அவளுடைய ஞானம் அப்படியா இருந்தது. ஏன் சொன்னா அவளுடைய ஒரு இடுக்கத்திற்குள்ளாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. செப்பனியாவில் அழகாக அங்க சொல்லுகிறதான காரியம். அதே போல மீகா 4ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டதான ஒரு காரியம். நீங்க திரும்ப திரும்ப பாருங்க. நீங்க போய் சொல்லணும். யாருகிட்ட சொல்லணும்? எருசலேமின் குமாரத்தினிடத்திலே சொல்லு, சீயோன் குமாரத்தினிடத்திலே நீ போய் சொல்லு. ஹல்லேலூயா. ஏன்? இவங்க தான் அந்த மேசியா வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அவருடைய வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட எல்லாவற்றையும் இழந்ததான ஒரு சூழ்நிலையோடு கூட வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சகரியா 9:9 பார்க்கிறோம். அதே காரியத்தை குறித்து இங்க வேதம் தெளிவா சொல்லுகிறது. எடுத்தவன் டக்குனு வாசிங்க. சீயோன் குமாரத்தியே. பாருங்க மறுபடியும் என்னவா? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு. பாருங்க என்ன பண்ண? ஹல்லேலூயா. களிக்கூறுன்னு இல்ல, அதிகமா நீ மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, கெம்பீரி. இதோ உன் ராஜா. பாருங்க, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். பாருங்க எங்க வராரு? ஓ, துயரத்தோடு கூட வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட நீ இருக்கிறியா? இந்த ராஜா எங்கேயோ பார்த்துட்டு வழி விலகி போறவர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரோ. அவர் யாரு? இதுக்கு முன்னே இருந்தவனுக்குலாம் நீதி நியாயம் எல்லாம் தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கிற இவர் எப்படி? ஒரு விசேஷித்தமான ராஜா மட்டும் கிடையாது, தீர்க்கதரிசிகளின் மூலமாக வேதாகமத்தில் எழுதப்பட்டு குறிக்கப்பட்டு இருந்ததான அந்த ராஜா எப்படிப்பட்டவராய் இருப்பாரு? வாசிப்பா. அவர் நீதி உள்ளவரோ. அவர் நீதி உள்ளவரோ. ரட்சிக்கிற. பாருங்க என்னவா? நீதி உள்ளவரோ, ரட்சிக்கிறவரோ, தாழ்மை உள்ளவரோ, தாழ்மை உள்ளவரோ, கழுதையின் மேலும், கழுதை குட்டியாக
மரியின் மேலும் பாருங்க வந்துட்டாருன்னு இல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. சகரியா சொல்றார், ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டதான ஆளுகையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீதியோடு கூட, ஹல்லேலூயா, நீதியோடு கூட நியாயம் தீர்க்கிற ஒருவர் யாருன்னு சொன்னா ஆண்டவரை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. எவ்வளவு ராஜாக்கள் எழுப்பினாங்க, ராஜாக்கள் அழிந்து போனாங்க. ஆனா இந்த ராஜா அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாமே முன்குறிக்கப்பட்டதான ராஜாக்கள் கிடையாது. தீர்க்கதரிசியின் மூலமாக சவுல் முன்குறிக்கப்பட்டானா? கிடையவே கிடையாது. தாவீது முன்குறிக்கப்பட்டானா? அவனும் கிடையவே கிடையாது. ஜனங்கள் கேட்டதான வேளையிலே ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒருவனை தகுதிப்படுத்தி இவனை கொண்டு வந்து நிறுத்தினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதானே தவிர முன்குறிக்கப்பட்டு தீர்க்க தரிசிகளினாலே எழுதப்பட்ட ஒரே ஒரு ராஜா யாருன்னு சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. மற்ற ராஜாக்கள் எல்லாமே பவனி வருகிறதான வேளையில குதிரையின் மீது, கோவேறு கழுதையின் மேலே, ரதங்கள் மேலே வருகிறதான உலகத்திலே அதிபதிகளாக இருந்த ராஜாக்கள். ஆனால் இந்த ராஜா அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இந்த ராஜா எப்படிப்பட்டவரா வந்தாரா? தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளதற்கு எது அடையாளம் சொல்லப்பட்டதான வேளையிலே அது கழுகுதான். ஹல்லேலூயா. தாவீதினிடத்திலே வந்து பத்சேபாள் கேட்கிறார், ஆனா என்ன இப்படியாக நீதானே சொன்னீர், உமக்கு பிறகு உம்முடைய சிங்காசனத்தில் என் மகன் யாரு? சாலமோன் தானே இருக்கணும், நீ தானே சொல்லி இருக்கிறீர். உடனே அவர் சொல்லுவேன், என்ன சாலமோனை அழைத்து கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவினுடைய கோவேறு கழுதையில் அவனை ஏற்றி ராஜா வாழ்க என்று என்ன பண்ணணும்? பவனி வரணும் சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இதுதான் ராஜாக்களுடைய காரியங்கள். ராஜாவை கொண்டு வருகிறதான, அபிஷேகம் பண்ணி கொண்டு வருகிறதான ஒவ்வொரு காரியம் அது. ஆனால் ஒரே ஒரு ராஜா, ஹல்லேலூயா, தீர்க்க தரிசிகளினாலே முன்குறிக்கப்பட்டதான ராஜா. இது 586 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டதான இந்த காரியத்துக்கு முன்னே 100 வருடத்துக்கு முன்பே அங்கே எழுதப்பட்டதான ஒரு காரியம் தான் இது. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தானா ஒரு ரட்சிப்பு என்பதை வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னால ரட்சிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அவர் நீதி உள்ளவரும். வேற என்ன அழகாக அங்க சொல்லப்பட்டதான காரியம் என்ன? 23ஆம் அதிகாரத்துல அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? நாட்கள் வரும், அப்போது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி, ஹல்லேலூயா, பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஞானமாய் ராஜரீகம் பண்ணி, ஹல்லேலூயா. ஆண்டவர் சாலமோன் கேட்டதான வேளையிலே ஆண்டவர் என்ன கொடுத்தார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த பூமியிலே உனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இந்த ஞானத்துக்கு மிஞ்சினவை எவனுமே கிடையாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, காலம் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாட்கள் தீர்க்க தரிசிகளினாலே எழுதப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட நாட்கள் நிறைவேறுகிறதான வேளையில ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்னதான காரியத்தை மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, மாறி போச்சா இல்லையா? அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஞானமே அவனை கொண்டு போய் எங்க பண்ணுச்சு? தேவனை விட்டு விலகி போகும்படி செய்தது. ஆனால் இங்கே இவர் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இவர் எப்படியாய் ராஜரீகம் பண்ணுவாரா? வேதம் சொல்லுகிறது, ஞானமாய் அவர் என்ன பண்ணுவாரா? ராஜரீகம் பண்ணி பூமியிலே என்ன பண்ணுவார்? நியாயத்தையும். ஹல்லேலூயா. பாருங்க, என்னவா ஒருத்தராலதான் என்ன பண்ண முடியும்? அதை செய்ய முடியும். இவர் தான் யாரு? தீர்க்க தரிசிகளினாலே எழுதப்பட்டதான ராஜா. ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன பாருங்க, இங்க உன்னுடைய ராஜா உன்னிடத்திலே வரார். அவர் எப்படியாய் வராரு பாருங்க. வேதம் இன்னொரு காரியத்தை கொண்டு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி பாருங்க, இங்கே நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி, இப்படிதான் இவருடைய வருகையிலே கொடுத்து
அவங்க கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லப்படுது பாருங்க. மறுபடியும் வாசிப்பாங்க. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி பாருங்க என்னமா, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. பாருங்க என்னமா, இதோ உன்னுடைய ரட்சிப்பு வருகிறது. இதோ அவர் அருளும் பலன் அவரோடும். என்னமா, ரட்சிப்பு மட்டும் கிடையாது, எந்த பலனை நீ இழந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ அந்த பலனும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் பாருங்க. பலனும் அவர் உனக்கு செய்ய போகிற பிரதிபலனை என்ன பண்ணுது, அவருக்கு முன்பாக வருகிறது என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை யாருக்கு போய் சொல்லணும், யார் இடத்துல சொல்லணும், சீயோன் குமாரத்தின் இடத்துல சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறது. அந்த வேளையில அங்க எருசலேம் குமாரத்திகள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை பார்த்து அழுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், ஹல்லேலூயா, எனக்காக நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை, அழ வேண்டியது இல்லை, எனக்காக நீ கண்ணீர் சிந்த வேண்டியது கிடையாது. நீ யாருக்காக அழணும், உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக நீ அழு. ஹல்லேலூயா. எனக்காக ஒருத்தர் அழ வேண்டியது கிடையாது, எனக்காக இந்த 40 நாள் தாடி வச்சு சுத்த வேண்டியது கிடையாது, எனக்காக இந்த 40 நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, சீயோன் குமாரத்தி எருசலேம் குமாரத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதான காரியம், கைவிடப்பட்டதான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு என்றைக்கு இந்த குடும்பம் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்ததான காலங்கள். ஹல்லேலூயா. காலம் அதுதான். இவர் வந்த பிறகுதான் ரட்சிப்பு என்பது வந்தது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்திலே இருக்குது ரட்சிப்பு. எல்லாமே அவர் வந்த பிறகுதான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். ஆனா என்ன வேதம் சொல்லுகிறது, மீகா 4:8 வாசிக்கும் போது பாருங்க, முந்தின நடக்கை பாருங்க, என்ன அழகா அங்க சொல்லி இருக்கு பாருங்க. 8ஆம் வசனம் பாருங்க, மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஹல்லேலூயா. நீ இழந்து போனதான எல்லா காரியங்களும் திரும்ப என்ன பண்ண போது, உன்னிடத்துல வரப்போது. அவர் வரும்போது பலனும் அவருக்கு முன்பதாக பிரதிபலனும் வருகிறது என்பதை நாம் வாசித்தோம். இங்க பார்க்கிறோம் அதே காரியத்தை குறித்து இங்க சொல்லுது பாருங்க. என்னவா, மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்திலே மீண்டும் வரும் என்று வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பெற்று தரும்படிக்குதான் ஆண்டவர் எப்படியாய் வந்தார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவராக, நீதி உள்ளவராக, ரட்சிக்கிறவராக, பலனோடு கூட வருகிறவராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். எருசலேம் அந்த சூழ்நிலையில இருந்ததான வேளையில வெறுமையாக்கப்பட்ட, எரிக்கப்பட்ட, மதிலே இல்லாத ஒரு சூழ்நிலை. சற்று முன்பு கூட ஆராதனையிலே பார்த்தோம். என்ன, எருசலேம் இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடா இருந்தது, அவங்க விரலை வச்சு பார்த்தா ஒரு விரல் கட்ட விரல தான் வைக்க முடியும். அந்த அதிபர் கூட என்ன பண்ணாரு, வச்சு காட்டினார், நம்முடைய தேசம் எப்படி இருக்குது, இந்த சுண்டு விரல் தான். ஹல்லேலூயா. இந்த கைக்கு இந்த சுண்டு விரல் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 4 விரல்ல நீ அதிகமா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சுண்டு விரல சேர்த்தாதான் நீ என்ன பண்ண முடியும், அந்த கட்ட விரல சேர்த்தாதான் உன்னால பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கடைசியில் இருக்கிறத தூக்கி பின்னால போட்டு, முன்னால இருக்கிறத பின்னால போட்டுட்டேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொன்னார் இல்ல, இந்த கட்ட விரல் அளவுதான், கட்ட விரல் அளவுதான். இத 4 விரலால நீ என்ன பண்ண முடியும், அதிகமா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இந்த கட்ட விரல் சேர்ந்ததுன்னா ஒன்றை பிடிக்க முடியும், இழுக்க முடியும், தூக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆனா அவங்க நினைச்சாங்க இது சின்ன நாடுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. எருசலேம் இப்படிதான். அந்த நாட்களிலே எருசலேமிலிருந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, சிறைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ராஜாக்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு போவான், இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போவான், தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு போட்டுட்டு போவான். ஆனா இன்னொருத்தர் வந்து கட்டிட்டு போவான். இப்ப
பாதுகாப்பு கிடையாது, நல்ல ராஜாக்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு ராஜா, தீர்க்க தரிசியினாலே முன்குறிக்கப்பட்டதான ஒரு ராஜா வரப்போகிறார். அந்த ராஜா வந்த பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே வேதமும் எருசலேமிலே என்னவா, தேவனுடைய வார்த்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வேதமும் வேதத்தில் உள்ள இந்த வார்த்தைகளும் எங்கே ஆரம்பிக்க போகிறது என்று பார்க்கும்போது அது எருசலேமிலே ஆரம்பிக்கிறதை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து நீ பாடு. இவ்வளவு நாள் நீ அழுகையோடு கூட இருந்தது போதும், நீ வேதனையோடு கூட இருந்தது போதும், கண்ணீரோடு கூட இருந்தது போதும். இதோ நாட்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசிகள் மூலமாக எழுதப்பட்டதான நாட்கள் வந்துவிட்டது என்று வேதாகமம் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சுற்றி நிற்கிறதான எருசலேமை சுற்றி நிற்கிறதான ஒவ்வொரு அவருக்கு விரோதமாக எழும்புகிறதான ஒவ்வொரு தேசம், ஹல்லேலூயா. ஈரான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லெபனான்ல இருக்கிற ஹெஸ்போல்லா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெலிஸ்தீன் இருக்கிறதான இடத்துல அது காசா, இன்னொரு பாத்தீங்கன்னாக்கா ஜோர்டான் பக்கம் இருக்கிறதான ஹவுதி. இப்படி அநேக காரியங்கள் எதிர்த்து எதிர்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவன் பார்த்தாலும் ஹல்லேலூயா மிசைல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான், ட்ரோன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. 4 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து விழுந்தா இஸ்ரேல் இந்த கட்ட வரல போயிட உள்ளதான். ஆனா என்ன பண்ண முடியல. ஹல்லேலூயா. இந்த கட்ட விரல் என்ன பண்ணுது, சுத்தி இருக்கிற எல்லா தேசத்தையும் அசைத்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு கட்ட விரல் என்ன பண்ணுது, எதிர்த்து அனுப்புகிற ஒவ்வொன்றையும் பார்த்து என்ன பண்ணிடுது, என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகமே அதிசயமாக பார்க்கிற ஒரு தேசம் எதுன்னு சொன்னா ஹல்லேலூயா, இஸ்ரவேல் தேசம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெத்லகேமே நீ 1000 நீ சிறுமையாக, ஹல்லேலூயா, சின்னதாக எண்ணப்பட்டாலும் கூட உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. பெத்லகேமிலே பிறந்ததான என் ஆண்டவர் எருசலேமிலே அவர் கொடியேற்றுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. கழுத பெருசு கிடையாது, கீழே போட்ட துணி பெருசு கிடையாது, வெட்டி போட்ட கிளைகள் பெருசு கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் மேல உட்கார்ந்தா இருப்பாருங்க, அவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை தான் நீங்கள் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். கழுது கொடுத்தவனையும் அது துணி போட்டவனை மேன்மை பாராட்ட கூடாது. அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு ராஜாவாக தன்னை தாழ்த்தி வருகிறவரை மகிமைப்படுத்ததான் இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா அடிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, சகரியா 2:5 அழகாக எழுதப்பட்டதான ஒரு காரியம் என்ன, எருசலேம் மதிலற்ற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடமா இருக்கலாம். வாசிப்பா. நானதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து. எப்படி மதிலாய் இருப்ப, அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் என்ன, சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். ஆனா எருசலேமின் நடுவில் நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா மகிமையோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த மகிமை மதில்கள் மேல கிடையாது, உள்ளே இருக்கிறதான நம்முடைய ஜனங்கள், நொண்டியானவர்களையும் மீதியானவர்களையும் தள்ளுண்டவர்களையும், ஹல்லேலூயா, வேதனைப்பட்டு நொந்து கொண்டு இருந்ததான அந்த ஜனத்தின் மத்தியிலே அவர்களுக்குள்ளே நான் எப்படியாக இருப்பேன், மகிமையாக நான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. நீ பார்க்கிறதுக்கு வெறுமையாய் காணப்படுவ, ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன, நீ வெறுமையானவன் கிடையாது. ஹல்லேலூயா. உனக்குள்ளே ஒரு மகிமை இருக்கிறது என்பதை நீங்கள் நான் மறந்து போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம். இன்னொன்று எதற்காக அவர் வராரு, சீயோன் குமாரத்திட்டு சொல்லு, எருசலேம் குமாரத்தினிடத்திலே நீ சொல்லு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் பாருங்க, ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல அழகாக எழுதப்பட்டதான காரியம் 20-21 வாசிக்கிற பாருங்க. 59ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிங்க.
நம்ம மீட்பர் பாருங்க மறுபடியும் மீட்பர் சீயோனுக்கு யாக்கோபிலே மீறுதலை விட்டு நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. என்னவா எங்கவா ஹல்லேலூயா அழகாக சொல்லுகிறதான ஒரு காரியம். மீட்பர் சீயோனுக்கு யாக்கோபு என்று சொல்லி இஸ்ரவேலிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு வருவார் என்று யார் சொல்றாங்களா? கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது என்னவா? உன் மேல் இருக்கிற என் ஆவியையோ நான் என் வாயினாலே அருளின வார்த்தைகளோ இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தோ உன்னுடைய சந்ததி தலைமுறையின் வாயில் இருந்தோ பாருங்க உன்னுடைய பிள்ளையினுடைய பிள்ளையினுடைய சந்ததியில் இருந்தோ ஆண்டவர் சொல்ல இனி நீங்கி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் இது எனக்கும் நொண்டியான தள்ளப்பட்ட மீதியான ஹல்லேலூயா வேதனைப்பட்டு கொண்டு இருந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்ததான என்னுடைய ஜனங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் இது என்ன? மீட்பர் சீயோனுக்கு வருகிறார். சீயோன் குமாரத்தினிடத்திலே சொல்லு, எருசலேம் குமாரத்தினிடத்திலே சொல்லு. ஹல்லேலூயா. உன் நிந்தைக்கு ஒரு முடிவு வந்தாச்சு, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்தாச்சு, உன் வேதனைக்கு ஒரு முடிவு வந்தாச்சு. தள்ளப்பட்டதான உன்னை ஆண்டவர் சேர்த்துக் கொண்டு, விடுபட்டதான உன்னை சேர்த்துக் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? ஹல்லேலூயா. என் ஆவியை என்ன பண்ணுவேன்? உன் மேலே வைப்பேன். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. கடைசி நாளிலே நடக்கும் போதுதான் இல்லம் சொல்லல. ஆண்டவர் உண்மை உள்ளவர் தான். தம்முடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளதான். என்றைக்கு ஒரு மனுஷன் மீறுதலை விட்டு திரும்புகிறானோ அன்றைக்கே தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்ன? ஏன் அவர் சீயோன் சீயோன் எருசலேம் என்று சொல்லுகிறதான நோக்கம் என்ன? முன்னாலே சொல்லிட்டேன் என்ன? எருசலேம் சீயோனுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்திக்கு ஏன் போய் சொல்லணும்? அவதான் அழுதுகிட்டு இருக்கிறா, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறா. இனி எனக்கு பாதுகாப்பு இல்ல, எனக்கு ரட்சிப்பு இல்ல, எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல. இதற்கு முன்னே அரசாண்ட அரசர்கள் எவரோ என்னை இப்படிப்பட்ட சமாதானத்துக்குள்ளே நடத்தல, சந்தோஷத்துக்குள்ளே நடத்தல. ஹல்லேலூயா. எவ்வளவு ராஜாக்கள் வந்தாங்க, அந்த ராஜாக்கள் எல்லாமே அழிஞ்சு போனாங்க. ஆனால் தேவனாலே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி எழுதப்பட்ட இந்த ஒரு ராஜா தான் அவர் மரித்தார், உயிரோடு எழுந்து ஜீவனோடு கூட இன்னும் ஜீவிக்கிறவர். மற்ற ராஜாக்கள் எல்லாமே அழிஞ்சு போனாங்க. கோவேறு கைதுல வந்தவங்க போனா, தேர்ல வந்தவங்க போனா, ரதத்துல வந்தவங்க போனாங்க. போனவங்களே தவிர திரும்பி ஒருத்தனமே வரல. ஹல்லேலூயா. ஆனா அவங்க எல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதப்பட்ட ராஜாக்கள் இல்ல. ஆனா தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதப்பட்டது நிறைவேறும்படி சொன்னா இன்னும் இருக்கிற நாட்களிலும் இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் என்ன? இன்னைக்கு பவனி வரார். எதற்கு வரான்னு சொன்னா இதற்காக தான். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்திட்ட சொல்லுங்க, உடைய நிந்தை, உடைய கண்ணீர், உடைய வேதனை எல்லாவற்றையும் தீர்க்கிற ஒரு ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு? வந்துகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. போய் சொல்லு, போய் சொல்லு. ஹல்லேலூயா. அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் ரட்சிக்கிற தேவன். போய் சொல்லுங்க அவரிடத்துல. நீ எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அவர் என்ன பண்றார்? அவர்தான் வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அழகான ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. மேசியான்னு யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்துன்னு அறிந்து கொள்ள கூட முடியல அவங்களால. காரணம் என்ன? நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
அவளுடைய நிலை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. யார் இவரு? இப்படியா யாரையும் நாங்க பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி யாராவது கழுது மேல வந்தானா? எழுதி இருக்குதா? கோவேறு கழுது மேல வந்தா அது ராஜாக்கள். ஹல்லேலூயா. ராஜாக்கள் தான் அது மேல ஏறி வருவாங்க. ஆனா கழுத மேல, சாதாரண ஒரு கழுத மேல, இந்த வண்ணம் வச்சிருக்கிற கழுத மேல ஏறி ஒருத்தர் வராரு, கூட ஒரு பின்னால ஒரு கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிறவங்க என்ன நினைப்பான்? ஓ, வண்ணார் கூட்டம் போல இருக்குது, எல்லாம் எங்கேயோ ஹல்லேலூயா சங்கம் போல வராங்க, அதுக்கு அவர் தான் தலைவர் போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ராஜா எப்படி வராருன்னு வேதம் முன்கூட்டியே சொல்லுது. அவருடைய நிலை எப்படி இருந்தது பாருங்க. ஹல்லேலூயா. மோசமான நிலையிலே இருந்ததான அந்த ஜனங்களை சந்திக்க வரும்போது ஆண்டவர் தேர்ல வரல, பயங்கரமான ஆடம்பரத்தோடு கூட வரல. அந்த ஜனங்களோடு ஜனங்களாக சர்வ சாதாரணமாக எண்ணப்படுகிறதான அந்த விலங்கின் மேலே ஏறி அவர் வருகிறார் என்று தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டது எல்லாமே நிறைவேறுகிறது. அப்ப தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்டது நிறைவேறும் சொன்னா அவரோடு கூட வருகிறதான பலன் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழுதப்பட்டதெல்லாம் நிறைவேறுது. அப்ப எழுதப்பட்டதெல்லாம் நிறைவேறுதுன்னு சொன்னா அந்த 23ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் வரும்போது அவர் நாட்களில், அப்ப என்ன நடக்கும்? யூதா ரட்சிக்கப்படும். இஸ்ரவேல் எப்படி இருக்குமா? அழகாக எழுதப்பட்டிருக்குது, சுகமாய் வாசம் பண்ணும். இதுவரையில நீ பார்க்காத, இதுவரையில நீ அனுபவிக்காத, இதுவரையில நீ பார்க்காத அனுபவிக்காத ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது என்பது எப்பன்னு சொன்னா அவருடைய வருகையினுடைய நாட்களில் என்று அங்கே எழுதப்பட்டதான ஒரு காரியம். முதல்ல என்ன? ரட்சிப்பு. இரண்டாவது சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இரு நாமம் எப்படி? ஹல்லேலூயா. எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பவனி வருகிறதான அவர் எப்படியாய் வராரு? அன்றைக்கு குழந்தையா இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? இயேசு என்று பெயர் வச்சாங்க, இம்மானுவேல் என்று பெயர் வச்சாங்க. இது உலகத்துக்கு பெரிய ஒரு நற்செய்தி. இவர் ராஜான்னு சொன்னாங்களா? உலகத்துக்கு சகல ஜனத்துக்கு உரிய நற்செய்தி. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ன பண்ணிருக்காரு? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக எழுதப்பட்டதான ஒரு காரியம். ஆனால் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் என்ன? அவர் எப்படியாய் வருவாரா? ஹல்லேலூயா. ராஜாவாக. எப்படிப்பட்ட ராஜாவாக? நீதியோடு கூட அரசாளுகிறவராய். நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதோடு கூட என்ன இருக்கும்? தாழ்மை இருக்கும். அதுல எத்தனை ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ராஜா இப்படி ஆரம்பித்து வந்ததில் இருந்து சிலுவையில போய் முடிக்கும் வரை அவர் என்ன பண்ணாரா? தாழ்மை உள்ளவராகவே. பெருமையே கிடையாது, பெருமை பேசுற வாயே கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம், அவர் பரிசுத்தர், அவரை போல தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மேன்மை பாராட்டுகிற தேவன் அவர் கிடையாது. ஹல்லேலூயா. உன் நாவு, உடைய வார்த்தை, இதெல்லாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை சார்ந்ததாக இருக்கணும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? மீறுதலை விட்டு மனம் திரும்பும் போது அவர் அளிக்கிறதான பிரதிபலன் அவர் வரும்போதே உனக்கு என்ன பண்ணுறது? கூடவே வருகிறது என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை அவர் கழுத்து மேல வர பை கிடையாது, பெரிய மூட்டை கட்ட எதுவுமே கிடையாது. என்ன வர? எப்படி வர்றாரு? வெறும் ஒரு அங்கி போட்டுக்கிட்டு கழுத்து மேல உட்காந்துக்கிட்டு, அவனுக்கு போட்டு அழுக்கு துணி மேல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் வர்றார். செடி மேலெல்லாம் தாண்டி தாண்டி வருகிறது. அவர் கூட ஏதாவது தூக்கிட்ட வரான்னு சொல்லுது? இல்லை இல்லை. இந்த ராஜா வரும்போது, இவர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, கூடவே என்ன வருதா? ஹல்லேலூயா. நீதி, நியாயம், ஹல்லேலூயா, தாழ்மை, இவை எல்லாவற்றோடு கூட தேவன் முன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு விடிவு வந்தா
வந்தாச்சு, ஒரு விடிவு வந்தாச்சு, எதிர்பார்த்திருக்கிறதான காரியத்திற்கு ஒரு முடிவு வந்தாச்சு, அந்த முடிவை வைக்கிறத அந்த நாட்களும் வந்தாச்சு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. எதுக்கு இன்னும் 6 நாள் இருக்குது? சொல்லுங்க. எங்க சிலுவைக்கு போறது இன்னும் 6 நாள் தான் இருக்குது. இப்ப கழுத மேல வந்தவர் அடுத்தது எப்படி போக போறாரு? நல்லா யோசனை பண்ணி பாரு. சிலுவைய சுமந்துகிட்டு போக போறாரு. கழுத சுமந்துகிட்டு வந்தது எவ்வளவு தூரம் சுமந்து வந்தது தெரியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6 நாளைக்கு பிறகு என்னவா வேதம் தெளிவாய் சொல்கிறது, 6 நாளைக்கு முன்பு பஸ்கா வர 6 நாளைக்கு முன்பு இதெல்லாம் நடக்கிறதான காரியம். அதுக்கு அடுத்தது வரப்போறது என்ன அவர் சொல்லல, அதுவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக எழுதப்பட்டதான காரியம். இந்த வேதம் முழுவதும் தீர்க்க தரிசிகளினாலே கொடுக்கப்பட்டதான தீர்க்க தரிசன புத்தகம், தீர்க்க தரிசனதான வார்த்தைகள். அது ஒவ்வொன்றாக நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், தீர்க்க தரிசனங்களை, ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கிறதற்கு வரல, அதை என்ன பண்றதுக்காக நான் வந்தேன்? ஹல்லேலூயா, அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன். ஹல்லேலூயா. என்ன நான் இவ்வளவு நாள் நடந்தானே நான் வந்தேன். இந்த 33 வருஷத்துல நான் என்னைக்கு நான் கழுத மேல வந்தேன்? குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா என்னை உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? குழந்தையா இருக்கும்போது மரியாதைக்கு உட்கார வச்சு கழுத மேல வந்தாங்க, அது உண்மைதான். ஆனா அதுக்கு பிறகு நான் அந்த கழுதையை நான் பார்த்தேனா? இல்லையே. எங்க போனாலும் நான் எப்படி போனேன்? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவர் கழுத மேலேயோ கோவேறு கழுத மேலேயோ வண்டி மேலேயோ போகல. எப்படி போனாரா? நடந்து போனார். ஹல்லேலூயா. கால்நடையா தான் போனார், கால்நடையா தான் போனார். ஆனா இப்ப எப்படி வராரு? கால்நடையா வரல. இப்ப என்ன? ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். இப்ப அன்னைக்கு நடந்த காரியம் நடந்தது தானே, இன்னைக்கு நான் கால்நடையா வரேன்னு சொல்லிட்டு வரல. தீர்க்க தரிசனம் எழுதி இருக்கிறது, உன்னுடைய ராஜா எப்படி வர போறாரு? சாந்த குணம் உள்ளவராய், சாந்தத்துக்கு பேர் போனதான இந்த கழுதையின் மீது ஏறி உன்னிடத்தில் வருகிறார் என்று போய் சீயோன் குமாரத்திற்கு சொல்லு. இப்ப என்ன சொன்னாலும் ஆண்டவர் நடப்பாரா? நடக்க மாட்டார். ஏன்? தீர்க்க தரிசனம் நிறைவேறும் சொன்னா கழுத மேல ஏறிதான் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த துணியை போட்டு மேல உட்கார்ந்துதான் ஆகணும். பெருமையோடு கூட வர முடியாது. ஒருவேளை பாருங்க, இவரு அந்த குதிரையோ அல்லது வேறொரு யானை மேலேயோ வந்திருந்தா இந்த ராஜா பெருமை பாராட்டுன ராஜா என்று சொல்லிடுவாங்க. ஆனா தாழ்மை உள்ளவர் என்று சொல்லும் போது அந்த தாழ்மைக்கு அடையாளமாக விளக்கப்பட்ட ஒரு விலங்கினை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அன்றைக்கே தீர்க்கதரிசி ஏறிட்டார். கழுதை மேல கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி எங்க போறதுக்காக வரல, உன்னிடத்தில் வருகிறார். ஏன்? உன் கண்ணீரை துடைக்கும்படி, உன் நிலையை போக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, இதை காட்டிலும் தன்னுடைய ரத்தத்தினாலே உன்னை மீட்டு ரட்சிப்பை அருளும்படி இந்த உலகத்திற்காக தன்னை தாழ்த்தினவராக வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் உங்களை தாழ்த்த முடியும் இந்த காலத்துல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமை பேச முடியுமா? பெருமை பேசுறதுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. கேட்டாங்க சீஷர்கள், ஆண்டவர் பார்த்துக்கணும், ஆண்டவரே நீரே எங்க கால்களை கழுவுறீங்க, நீர் எப்படிப்பட்டவர்? ஆனா ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார், உண்மைதான், நான் தேவனுடைய குமாரன் தான். இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் தான். நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் கால்களை நீங்கள் கழுவ கடவீர்கள் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் உயர்த்தி சொல்ற உண்மை. ஆனா நான் உன் கால கழுவுறேன்னு சொல்றதான வேலையில நீ அடுத்தவன் கால கழுவுறதை நீ யோசிக்காத. ஹல்லேலூயா. அடுத்தவனுடைய காரியத்துக்குள்ள போக நீ யோசிக்காத, அடுத்தவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு நீ யோசிக்காத. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியை தேவன் நமக்கு வைத்து போனதனுடைய நோக்கம் என்ன? அடிச்சுவடுகளை நீங்கள் நானும் பின்பற்றி வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். நாம எப்பவுமே பெருமையா தான் நம்ம பேசுவோம், பெருமையா தான் நம்ம நினைப்போம். ஆனா உங்களை என்னையும் அழைத்ததான தேவன்
தேடி வந்ததான தேவன் அப்படி வரவில்லை. தன்னை தாழ்த்தி சாந்த குணம் உள்ளவராய். பாருங்க, அநேக ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனா அந்த ராஜாக்களை குறித்தெல்லாம் இப்படி எழுதப்படவில்லை. ஆனால் இந்த ராஜாவை குறித்து தான் எதிர்ப்பவர் நீதி உள்ளவர், ஹல்லேலூயா, நியாயம் உள்ளவர், நியாயத்தின்படி செய்கிறவர், தாழ்மை உள்ளவர். ஒரு ராஜாவுக்கு அதெல்லாம் இருக்கணும். இத்தனை காரியங்கள் இருந்தாதான் அவன் நாட்டை என்ன பண்ண முடியும், ஆள முடியும். ஆனா அதுக்கு முன்ன இருந்தவங்க அப்படி பண்ணவங்க கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க எப்படிப்பட்ட பலவீனப்பட்டவர்களா இருந்தாங்க. ஆனா இந்த ராஜா அப்படி கிடையாது. இவருக்கு அந்த பலவீனம் என்பது கிடையாது. இவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவர்? தீர்க்கதரிசியினாலே முன் குறிக்கப்பட்டதான ராஜா இவர். வேதம் சொல்லுகிறது மீகா 5:5, இவர் சமாதான பிரபு, சமாதானக்காரர். இவர் வந்தாதான் நீ சமாதானம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீ, உனக்கு சமாதானம். இந்த எருசலேமிலே, இஸ்ரவேலிலே, யூதாவிலே ஒரு சமாதானமற்றதான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு இவர் வந்தாதான் சொல்லிட்டு மீகா 5:5 வாசிக்கிறேன். இவர் தான் சமாதானக்காரர். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசனத்தில் இவர்தான் அவர் ரட்சகர். ஹல்லேலூயா. இவர் வந்தாதான் உனக்கு சமாதானம், இவர் வந்தாதான் ரட்சிப்பு, இவருக்கு வந்தாதான் உனக்கு இந்த பூமியிலே தேவன் மூலமா கிடைக்கிற எல்லா காரியமும் கூட. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவு தாழ்மை உள்ளவராக, நீதி உள்ளவராக, ஆளுகை செய்கிறவராக மறுபடியும் சீயோனிலே வந்து இறங்கி இந்த பூமியை ஆள போகிறவர் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை காத்துதான் நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஓசன்னா ஓசன்னா நம்ம பாடுறோம். அந்த ஜனமையே ஓசன்னான்னு கத்துனாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே நீர் எங்களை விடுதலை தாரும், விடுவித்தருளும். ஒரு பகுதி இங்க இருக்குது எருசலேமிலே, இன்னொரு பகுதி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதான ஜனம். ஆனால் வேதம் சொல்லுகிறது உனக்கு எங்கே விடுதலை ஆரம்பிக்கும், உன்னை எங்கே சிறைபிடித்துக் கொண்டு போனாங்களோ அங்கேயே உனக்கு விடுதலை ஆரம்பிக்கும் என்று மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. பிடித்துக் கொண்டு போகப்பட்டதான வேதனையோடு கண்ணீரோடு கூட ஆரம்பித்ததான அந்த சூழ்நிலையில உனக்கு இன்னொரு ஆரம்பம் இருக்கிறது. முந்தின ஆளுகைக்குள்ளாக உன்னை தேவன் கொண்டு வருவார் என்று அங்கே இருந்து ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த ராஜா என்ன சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி போய் சொல்லுங்க, இதோ நாட்கள் வந்து விட்டது. தீர்க்கதரிசியின் மூலமா எழுதினதான அந்த வார்த்தை நிறைவேறுகிறது என்பதை போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா ஜனங்களுக்கு தெரியல வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பாக்குற உலகத்துல எல்லாமே முக்கால் வாசி யாருன்னே தெரியாத ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாம குருத்தோலை இதை புடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இயேசு ஆண்டவரே ராஜான்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கிட்டு வரோம். அதே ராஜா வர போகிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது இந்த குருத்தோலை பிடிச்சவங்க எல்லாரும் வாழ்ந்து போனவங்க எல்லாருமே எப்படி போவாங்க? ஹல்லேலூயா. அவங்க எப்படி போவாங்க? அவனாவது நடந்து சுழல் காற்றிலே ஏறி போனான். நீங்களும் நான் அப்படி கிடையாது. மகிமையோடு கூட. ஹல்லேலூயா. மகிமையோடு கூட பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு வந்தீங்க இல்ல. ஆனா ஒரு காலம் இருக்கிறது, ஒரு நாட்கள் இருக்கிறது. யாரை ஓசன்னா என்று கத்தி பாடி மகிமைப்படுத்தி கொண்டு போனீங்களோ அந்த ஜனங்களுக்கு வந்து தேவன் மீட்பை கொடுத்து ரட்சிப்பை தந்து சமாதானத்தை தந்த அதே தேவன் இன்றைக்கு அந்த குருத்தோலை பிடித்துக் கொண்டு போனதான தேவனை மகிமைப்படுத்தினதான அத்தனை பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மத்திய ஆகாயத்தில் வந்து உங்களை என்னையும் அழைக்கிறது நீங்கள் பார்த்து எதிர்க்கிறாங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சுத்தி வேடிக்கை பார்த்தவங்க இங்கேதான் இருப்பான். குருத்தோலை பச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு போன நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகிமையிலே நம்ம காண்போம். ஹல்லேலூயா. அன்றைக்கு சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தினுடைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை திரும்ப சீர்படுத்தி ஆண்டவர் கொடுத்த அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் எந்த நோக்கத்தோடு கூட அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்கு அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கழுத மேல வரப்போறது கிடையாது. ஹல்லேலூயா.
இவங்க தான் ஆர்ப்பரிச்சாங்க. ஆனா உங்களையும் என்னையும் சபையையும் அழைத்து கொண்டு போக ஆண்டவர் கழுத மேலேயே ரதத்து மேலேயே வரல. எப்படி வருவாரு? ஹல்லேலூயா. எக்கால சத்தம் உழைக்கும். ஹல்லேலூயா. எந்த வெயில நீ போனியா உன்னை அழைக்கிறதுக்கு என்னவா? எக்கால சத்தம், தூதனுடைய சத்தம். ஹல்லேலூயா. அந்த எக்காலம் கணிக்கும் போது கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் இருந்து உன்னையும் என்னையும், ஹல்லேலூயா, நீ எப்படி போவ? தள்ளாடிக்கிட்டா போவ? நொண்டிக்கிட்டா போவ? இல்ல இல்ல. ஹல்லேலூயா. கம்பீரத்தோடு கூட, மகிமையோடு கூட, தேவனோடு கூட. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவரோடு கூட நீங்களும் நானும் இருப்போம். வேடிக்கை பார்த்துட்டு போனவெல்லாம் இங்கே தான் இருப்பான். மறுபடியும் ஆண்டவர் அவங்கள வந்து சந்திப்பார். அது அவங்க பாடு. இன்றைக்கு இந்த கால்நடையாய் நீங்க வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவருக்கும் பிரதிபலன் தேவன் கூடவே வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு வந்தே சேரும். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.